அது பற்கள் விழுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 45 வயசுல, 50 வயசுலலாம் பற்கள் விழுது. என்ன காரணம்னா, கோபம். அளவுக்கு அதிகமான கோபம் வந்துன்னா பல்ல கடிப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அளவுக்கு அதிகமான கோபம் வரவங்களுக்கு பல்ல கடிப்பாங்கல்ல, பல்ல கடிக்கிற ஒவ்வொரு நேரமும் அந்த வேர்களில் அழுத்தம் பரவும். அது தாடைகளில் பரவும். ஓ அப்படி பல்ல கடிக்கும்போது தாடை முழுவதும் அதுக்கு வலிக்கும். பல்ல கடிக்கவே கூடாது. எப்போதுமே கடிக்கக்கூடாது. பல்ல வந்து பல்லு லூஸா தான் இருக்கணும். ஒண்ணு ஒண்ணு டச் ஆகக்கூடாது. நீங்க நல்லா பாருங்க, பல்லு விழுந்தவங்ககிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு 50 வயசுல பல்லு விடுறவங்களுக்கு, 45 வயசுல பல்லு விழுகிறவங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம். அதிகப்படியா கோவப்படுவாங்க. அளவுக்கு அதிகமான கோபம், ஒரு இயலாமை. அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு கோபங்கள். அப்போ அந்த கோபத்தில அவங்க கோபம் அந்த எண்ணங்கள்ல கோபம் வரும். நெனச்சு பார்ப்பாங்க. தனக்கு எதிரா நடந்த ஒரு சம்பவத்த நெனச்சு கோவப்படுவாங்களா, அந்த கோவப்படும்போது, அந்த நினைவுகள் வரும்போதே அவங்க பல்ல கடிப்பாங்க. அதுமாதிரி தூக்கத்தில பல்லு கடிப்பாங்க. அடிக்கடி பல்லு கடிப்பாங்க. அந்த பல்லு கடிக்கிற ஒவ்வொரு டைமும் அழுத்தம். அந்த அழுத்தம் என்பது தாடைகளில் அப்படி பரவும். தாடைகளில், வேர்களில் பரவும். அப்போ என்ன ஆகுது? அந்த வேர்கள் பாதிக்கப்படுது. ஒவ்வொரு வாட்டி கடிக்கும் போதும், பல்ல கடிக்கும் போதும் வேர்கள் பாதிக்கப்படும். பட்டு அடிக்கடி பல்லு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூக்கத்தில கடிப்பாங்க. அடிக்கடி கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து வன்முறை. இப்போ குழந்தைகள போட்டு அடிப்பாங்க. முரட்டுத்தனமா அடிப்பாங்க. மென்மையாலாம் அணுக மாட்டாங்க. அப்போ முரட்டுத்தனமா அடிக்கும்போது, நீங்க பல்ல கடிச்சுட்டு தான் உங்க கோபத்த வெளிப்படுத்துவீங்க. ஒரு கோபம் அளவுக்கு அதிகமா போச்சுனாலே, அப்ப நீங்க பல்ல கடிக்கிறீங்க. பல்ல கடிச்சா தான் உங்களால கோபத்த வெளிப்படுத்த முடியும். அளவுக்கு அதிகமான கோபத்த. இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து குற்றவாளி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, விசாரணைக்கு பிறகு. அப்ப அவர் பல்ல கடிப்பார். அதுமாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர் பல்ல கடிப்பார். அப்புறம் ஒரு அப்பா வந்து தான் பையனை படார்னு அடிக்கிறானுங்க, அப்பா அவர் பல்ல கடிப்பார். அந்த அழுத்தம் எல்லாம், அந்த கோப அழுத்தம் எல்லாம் வேர்களில் இவருக்கும் பரவும். அப்போ இவர் கோவப்பட்டு அவருக்கு பாதிப்பு எடுத்துறாங்க, மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்களா அளவுக்கு அதிகமான கோபத்தினால். அதனால் இவங்களுக்கு தான் பாதிப்பு மற்றவங்களுக்கு தான் பாதிப்பு, இவங்களுக்கு தான் பாதிப்பு. அந்த வேர்களில் பரவி அப்படி தான் வந்து பற்கள் விழுவதற்கு காரணம். பற்கள்லாம் விழவே கூடாது. சாகிற வரைக்கும் பற்கள் இருக்கணும். ஆமாம், எனக்கு இப்போ 95 வயசில் ஒரு அம்மா நான் பார்க்குறேன். அந்த அம்மாவுக்கு பற்கள் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 95 வயசுலேயும் பற்கள் விழக்கூடாது என்பது தானே அர்த்தம். அந்த அம்மாவுக்குலாம் சாகிற வரைக்கும் விழாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பார்த்தாலே தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்கள் விழக்கூடாதுன்னு தானே அர்த்தம். அதனால் பற்கள் விழுவதற்கு அளவுக்கு அதிகமான கோபம், வன்முறை உணர்ச்சி, இதுதான் காரணம். இந்த பல்லை கடிக்கிற வழக்கத்தை விட்டுட்டு பல்லை அளவுக்கு அதிகமாக கோவப்படுறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா கோவப்படும் போது கண்டிப்பாக நம்ம பல்லை கடிக்க வேண்டிய அவசியம் வரும். பல்லை கடிச்சிட்டு தான் அளவுக்கு அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதனால் அளவுக்கு அதிகமாக கோவப்படாதீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்காதீங்க. ஒரு போலீஸ்காரராக இருக்கீங்கப்பா நீங்கள். அடிக்கடி நான் போலீஸ் கைதிகளையும் குற்றவாளிகளையும் நான் விசாரணைங்கிற பேரில் அவங்கள அடித்து துன்புறுத்த வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த மாதிரி துன்புறுத்தக்கூடாதுன்னா அந்த வேலையை என்னால் செய்யவே முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா அந்த வேலையை விட்டுருங்க. உங்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். அதுபோல் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னா, மாணவர்களை அடிக்கிறீங்க, அடிக்கும்போதெல்லாம் பல்ல கடிக்கிறீங்க அப்படின்னா, அது உங்கள் உடம்பை ரொம்ப பாதிக்கும். அடிக்காமல் என்னுடைய வேலையை என்னால் செய்ய முடியாது, ஆசிரியர் பணியை என்னால் செய்ய முடியாது அப்படின்னா, அந்த ஆசிரியர் பணியை விட்டுருங்க. உங்கள் உடம்பு தான் முக்கியம். நீங்கள் மற்றவங்க மேலே அளவுக்கு அதிகமாக கோவப்படும்போது அதே அளவு பாதிப்பு உங்களுக்கும் ஏற்படும். உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் கட்டுப்படாது. உங்கள் நோய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அதனால் வந்து உங்களை நோயாளியாக அது மாற்றிவிடும். நோய் இருந்தால் அது கட்டுப்பாட்டிற்குள் இருக்காது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டீங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் வந்து கைதியை போட்டு விசாரணைகளில் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதான் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு வந்து ஏதாவது நோய் வந்தாலும் அவர் யாருக்குமே நோய் வந்துடும். அப்படி அடிக்கிறவங்க, அளவுக்கு அதிகமாக கோவப்படுறவங்க, வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. வன்முறை உணர்ச்சி, டென்ஷன், இதெல்லாம் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நோய் இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமான நிலைமைக்கு போயிடும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. மாத்திரை போட்டு தான் அதை கட்டுப்படுத்திக்கணும். அதனால் வந்து நோயாளிகள் அளவுக்கு அதிகமாக கோபமே படக்கூடாது.